அனைவருக்கும் வணக்கம். சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுது? சாக்லேட் அப்படிங்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட்டான விஷயமாக தான் நம்மளுக்கு தெரியுது. பட் இந்த சாக்லேட் சிஸ்ட்டுங்கிறது என்ன, இது பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சாக்லேட் சிஸ்ட்டுங்கிறது சயின்டிஃபிக்காக நம்ம எண்டோமெட்ரியல் சிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லாட்டி எண்டோமெட்ரியோமான்னு சொல்லுவோம். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு கர்ப்பப்பையில் ஜவ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் கர்ப்பப்பையை தாண்டி வேறு பிளேசஸில் இருக்கிறதா நம்ம எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி தெரியறதுக்கு முன்னாடி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இது யூட்ரஸ்ஸு. ஸோ இது நம்ம கட் செக்ஷன் காமிச்சிருக்கோம். ஸோ இது யூட்ரஸ், இது வெஜைனா. ஸோ இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் இருக்கிறது நம்மளுக்கு ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம், சினை முட்டை பைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஓவரிஸ், இது ரெண்டு சைடு இருக்கிறது உங்களுக்கு டியூப்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இப்போ எண்டோமெட்ரியோசிஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலி நம்மளுக்கு பிரெயின்லேருந்து நம்மளுக்கு சிக்னல்ஸ் வரும். ஸோ ஒரு ஹார்மோனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரானுங்கிற ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பைக்குள்ளார இருக்க எண்டோமெட்ரியம்ங்கிற இந்த டிஷ்யூ என்ன ஆகும்னா க்ரோ ஆகும். ஸோ இந்த எண்டோமெட்ரியம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸில் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ க்ரோ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வேளை ப்ரெக்னன்சி இருக்குது அப்படின்னா இந்த ப்ரெக்னன்சியாக நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். இல்லை அப்படின்னா எவ்ரி மந்த் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த எண்டோமெட்ரியம் வித் பிளட் அண்ட் மியூக்கஸ் ஷெட் ஆகி பீரியட்ஸாக வரும். இதுதான் எவ்ரி மந்த் நம்மளுக்கு ஒரு டைமும் நம்மளுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் நடக்கும். ஸோ இந்த டைமில் எண்டோமெட்ரியோசிஸ் டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டோமெட்ரியம் நம்மளுக்கு கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கிற மாதிரி கர்ப்பப்பை தாண்டியும் இருக்கும். ஸோ அவுட்டர் லேயர் ஆஃப் த யூட்ரஸில் இருக்கலாம், மேல் பகுதியில் இருக்கலாம், இல்லை ஓவரிஸில் இருக்கலாம், இல்லாட்டி நம்மளுக்கு பேக் சைடு ஆஃப் த யூட்ரஸில் இருக்கலாம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெஜைனால இருக்கலாம். ஸோ இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்ரி மந்த் இந்த பீரியட்ஸ் வரும்போது க்ரோ ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி அவுட் சைட் த யூட்ரஸ் இருக்கிற இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூவும் க்ரோ ஆகும். இப்போ நம்ம ஃபீமேல் அனாட்டமி, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட அனாட்டமி பார்த்துருக்கோம். எண்டோமெட்ரியல் டிஷ்யூ அதர் தென் த யூட்ரஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது பேக் சைட் ஆஃப் த யூட்ரஸ், ஓவரிஸில், டியூப்ஸ்லலாம் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது ஒரு டைம் பீரியட்ஸ் வரும்போது என்ன நடக்கும்? யூஸ்வலி நம்மளுக்கு எண்டோமெட்ரியம் க்ரோ ஆகும். ஒரு வேளை ப்ரெக்னன்சி நடக்கலை அப்படின்னா இந்த பிளட் அண்ட் மியூக்கஸோட இந்த எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகிடும் பீரியட்ஸான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த எண்டோமெட்ரியம் அவுட் சைட் த யூட்ரஸ், அதாவது ஓவரிஸில் இருக்கக்கூடியது, டியூப்ஸில் இருக்கக்கூடியது, பேக் சைட் ஆஃப் த யூட்ரஸில் இருக்கக்கூடியதும் க்ரோ ஆகும். இது க்ரோ ஆகிட்டு பீரியட்ஸாக வெளியில் வர முடியாத காரணத்தினால அப்படியே அது ஒரு சிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். இந்த பிளட் எல்லாமே ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு சிஸ்ட்டில் அப்படியே ஸ்டோர் ஆகிடும். ஆரம்ப ஸ்டேஜில் ஃப்ளூயிட் ஃபில்டாக இருக்கிறது கொஞ்ச நாள் ஆக 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 அது ஓல்டு பிளட் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி அது ஒரு சாக்லேட்டை தெளித்து ஊற்றின மாதிரி சாக்லேட் கலரில் அந்த சிஸ்ட் எல்லாமே ஸ்டோர் ஆகி இருக்கும். அதனால தான் இதுக்கு சாக்லேட் சிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த சாக்லேட் சிஸ்டோட சயின்டிஃபிக் நேம் நம்ம எண்டோமெட்ரியோமா இல்லாட்டி எண்டோமெட்ரியல் சிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சிவியராக அட்ஹஷன்ஸ், அதாவது நம்மளுக்கு ஸ்காரிங் நடக்கலாம், இல்லாட்டி அட்ஹஷன்ஸ், ஓவரிஸ் அண்ட் ஓவரிஸ் டியூப்ஸ் கூட ஒட்டிகிட்டு இருக்குது, இல்லாட்டி நம்மளுக்கு ரெண்டு ஓவரிஸ் கிஸ்ஸிங் ஓவரிஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி அட்ஹஷன்ஸ் எல்லாம் நிறைய வரதுனால தான் சிவியரான பெயின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷன், வீக்கம் இருக்கிறதுனால இந்த அட்ஹஷன், ஸ்காரிங் எல்லாமே நடக்குது. இந்த எண்டோமெட்ரியோசிஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். அடுத்த பதிவில் இந்த எண்டோமெட்ரியோசிஸ்னால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸோ இதை ஏதாவது ப்ரிவெண்ட் பண்ணலாமா, இல்லாட்டி நவீன முறையில் இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்காங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லாட்டி மெசேஜ் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.